பேபி, நான் பண்ண தப்பு தான் பேபி. ப்ளீஸ் ரிப்ளை பண்ணு. ஏன் பேபி இப்படி பண்ணுற நீ? டோன்ட் ஹர்ட் மீ பேபி. சத்தியமாக என்னால் தாங்க முடியாது. பேசாமல் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ மச்சி, எங்கே இருக்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டா. கடைசியில் நீ கூட என்ன ஹர்ட் பண்ணுறல்ல பேபி. என்னை இக்னோர் பண்ணுறா மச்சி. விட்டு தள்ளுறா. எவ்வளவோ கால் பண்ண, எடுக்க மாட்டிருக்காடா. நீ என்ன கொஞ்சம் பேசி சால்வ் பண்ண மச்சான். ஒரே ஒரு டைம் என்ன பண்ணுறா மச்சான். உன் ஃபோனாக எடுக்கிறாலாம் பார்ப்போம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாடா. ஒன் செகண்ட் ட்ரை பண்ணுறா ப்ளீஸ். எடுக்கலடா. என் பிரச்சனை என்னன்னு எனக்கே புரியாதப்போ உனக்கு எப்படி புரியும் சொல்லு. நான் எப்பயுமே உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹாய் பட்டு, என்ன பண்ணுறீங்க? அடடா குட்டி பாப்பா, அப்புறம் சாக்லேட் வாங்கலாமா? ஓகே. அப்புறம் மம்மி எங்கே செல்லும்? என்னடா பண்ணிருக்கிற? குழந்தைங்களை வச்சு கொஞ்சம் இருக்கிறியாடா? என் உயிரை வாங்குறதுக்குனே இருக்கிறியாடா? எப்போ பாரு காசு காசு காசு. உயிரை வாங்குறதுக்குனே என்னடா வேலை செய்கிற நீ? ரோஷத்துக்குள்ளேயே குறவே இல்லை உனக்கு. பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. இவர் சம்பாரிச்சிட்டு வந்து கட்டு கொடுத்துட்டா. அப்படியே இவருக்கு சாப்பாடு போடணும். தண்டை சோறு. இப்போ சாப்பாடு இவருக்கு போடணுன்ட்டு வந்துட்டாரு. இப்போ எந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை செய்துட்டு வந்துட்டு அழுத்துட்டப்பா. காசு எவ்வளோடா வச்சுன்னுக்கிற? குடுறா காசை. எனக்கு போயிட்டேறா வெளியா. இந்த வீட்டில் எவன் இருப்பான் போ. ஹலோ மச்சான், எங்கிற? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பேசணும்டா. மச்சி சீக்கிரம் வாடா. எங்கடா இருக்க? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன். ஏய் எங்கடா இருக்க? என்ன மச்சான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே போயிருந்த? மச்சான் வீட்டில் செம்ம சண்டைடா. இருக்கவே உள்ளடா அந்த பொம்பளை என் உயிரை வாங்குறா. ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிருக்கேன். என்ன வச்சுக்கோ சாவி. தேங்க்ஸ் மச்சான். இந்தா ஏடிஎம் நம்பர் தெரியல மச்சான். ஆண்டா. ஏன் தான் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையோ, இதுக்கு நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாம். ஹலோ, என்ன வந்து பிரச்சனை இப்போ? எது கால் பண்ணிருக்கு நீ? ஏய் ஃபோனை வை. ஆமாம் உன்னை எனக்கு பிடிக்கல. இப்போ ஃபோனை வை. ஆமாம் இப்போ என்னன்ற? வை ஃபோனை. லெட்ஸ் பிரேக் அப். உன்னை விட்ட வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. வை ஃபோனை ஃபஸ்ட்டு. நம்மளோட பர்சனல் கோவத்தெல்லாம் அவன் மேலே காட்டுறோம். நம்ம பண்ணுறதும் தப்பு தான் இல்லை. மொபைல் எதுக்கு மொபைல் குடுக்குற? ஒரு நிமிஷம் இரு. யார் இவன்? எதுக்கு உனக்கு சொல்லணும்?
அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இரு. மொபைல் நான் செக் யார் பண்ணல. இவன்? எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுற? நீங்க தான் அவ்வளவுதான்டா. இல்ல புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எத்தனை பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்ப பாரு உன்கிட்ட சண்டை தான். இந்த சும்மா ரீசன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காத. உன்னை எதுவுமே கேட்கக்கூடாதா? கேட்க கூடாது. நீ யார என்ன கேக்குறதுக்கு? சரி விடு, நம்மள அவ புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுக்க போறா? எல்லா விஷயத்துலையும் அவள் நம்மளை புரிஞ்சுக்குவான்னு சொல்லி நம்ம அவளை புரிஞ்சுக்காமலே போயிட்டோம்ல. என்னோட பர்சனல் விஷயத்துக்காகலாம் நான் அவகிட்ட சண்டை போட்டேன். ஆனால் அவளோட பர்சனல் விஷயத்தை கேட்க கூட எனக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சுல. என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைப்பா. ஆனால் என் கோபத்தை காட்டி அவளை பொய்யா மாற்றிட்டேன்ல. எல்லாம் தப்பு நாம் பண்ணிவிட்டு அவங்க மேலே சொன்னால் எப்படி? நம்ம பசங்க பண்ணுற தப்பே இதுதான். பொண்ணுங்களோட ஃப்ரீடமை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைப்போம். எந்த விதத்தில் நியாயங்க?